ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். இந்த பிரியாணி வந்து அஃப்கோர்ஸ் ஒன் பார்ட்டில் பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். நான் பொதுவாகவே வெஜிடபிள் பிரியாணி வந்து அடிக்கடி வைப்பேன். வீட்டில் இருக்கிற என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணி நான் டக்குன்னு வச்சுருவேன். இன்றைக்கி நான் வந்து சோயா பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை மீல் மேக்கர் அதில் வந்து நார்மலாக நம்ம ஒரு மீட்லேயோ இல்லை சிக்கன்லேயோ எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறதுல இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட் வந்து சோயா தான். அதை வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஏன் ஹாட் வாட்டரில் போடணும்னா அஃப்கோர்ஸ் அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகும். அதில் இருக்கிற தேவையில்லாத ஆன்டி நியூட்ரியன்ஸும் அப்போ தான் ரிமூவ் ஆகும். இதுக்கு வந்து பிரியாணிக்கு நான் ஒரு பேஸ்ட் அரைப்பேன். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, மல்லி, சீரகம், இதோடு சேர்த்து நான் மசாலா பொடியும் சேர்த்து அரைச்சிட்டேன். கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு அரைச்சாச்சு. நான் ஸ்வீட் கார்னும் வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன். லைட்டாக ஸ்டீம் குக் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப குக் பண்ணலை, லைட்டாக குக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக் வேறு பண்ணணுங்கிறனால லைட்டாக. இப்போ பேனில் கீ போட்டுட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா குக் ஆனோடனையும் நம்ம ஸ்வீட் கார்னையும் போட்டு வதக்கிட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து குக் பண்ணிக்கிறோம். அப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் போட்டுட்டு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம அதையும் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிட வேண்டியதுதான். நான் வந்து விசில் வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைப்பேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். குக் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமனும் அதில் ஸ்க்யூஸ் அவுட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து குக் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் கை நிறையா புதினா, மல்லித்தூள்லாம் போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சோயா பால்ஸ் வந்து கடைசி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது நல்லா இன்னும் நல்லா மசிஞ்சிரும். அதனால தேங்க்யூ.